கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? நல்ல கான்டென்ட் கிரியேட் பண்ண தெரியணும். அதுக்கு வந்து ஐடியா வேணும். எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வேணும். முதல்ல ஸ்கிரிப்ட் எழுத தெரியணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி யூசிங் ஏஐ டூல்ஸ். ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றவங்கலாம் பெரிய ஆள் ஆயிரலாமான்னா அப்படி கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பீப்புள் லவ் ஒன்லி பீப்புள், நாட் த ரோபோட்ஸ், நாட் த கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, என்னைக்குமே கம்ப்யூட்டர் வந்து நம்மகிட்ட பேசும்போது வி ஃபீல் லைக் ஆக்வர்ட். ஆப்வியஸ்லி என்னைக்காவது ஒரு ஹியூமன் டச் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே எதிர்பார்ப்போம். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணா 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து நம்ம கேட்கும்போது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. சேம் திங் வில் ஹேப்பன் இஃப் யூ ஜென்ரேட் ஏஐ கான்டென்ட் இன் ஃபியூச்சர். ஓகே, அப்ப எதுக்கு சார் ஏஐ டூல்? யூ கேன் இம்ப்ரூவைஸ் கான்டென்ட், யூ கேன் இம்ப்ரூவைஸ் யுவர் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, ஆர் எல்ஸ் லைட்டிங் அண்ட் ஆல். Okay, so where we are going to see the real change, how to become a real content creator அப்படின்றது. ஓகே, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகே, அண்ட் யூடியூப், பின்ட்ரெஸ்ட். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் எதை புஷ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் காட்டும், எந்த கண்டென்ட்டை கொண்டு போய் காட்டும் அப்படின்னா, there is only one rule, okay, which is people like. மக்களுக்கு பிடிச்ச கான்டென்ட்டை கொண்டு போய் காட்டும். அவ்வளவுதான். எந்த கான்டென்ட்ல மக்கள் அதிக நேரம் எங்கேஜ் பண்றாங்களோ அதை காட்டும். ஓகே, ஸோ நம்ம இப்போ நீங்க ஆல்ரெடி வீடியோ கிரியேட் பண்ணிருக்கீங்க, வீடியோ கிரியேட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு, எனக்கு இந்த கான்டென்ட் வந்திருக்குன்னு தோணி இருந்துச்சுன்னா அந்த கான்டென்ட் பீப்புளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன் என் வீடியோ பார்க்கல, அது லைக் பண்ற மாதிரி இல்ல, தட்ஸ் இட். எனக்கு லைக் வரல, ஃபாலோவர் வரலன்னா அது வந்து அந்த என்ன சொல்ற ரெக்ரூட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணல. ரைட்டா? லைக் பண்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப லைக் பண்ற மாதிரி எப்படி சார் கிரியேட் பண்றதுன்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ த வண்டர்ஃபுல் கோட் ஃபார் தட். ஓகே, கோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். ஸோ யூசிங் தட் யூ கேன் பில்ட் அமேசிங் அட்ராக்டிவ் கான்டென்ட். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ 3 ஸ்டெப். இந்த நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் நல்ல புஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிளாட்ஃபார்ம்ல நல்ல புஷ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, யூ ஷுட் யூஸ் 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங், thank you so much, Kalpana. Yeah. See, hook. First 2 seconds is very important. If you are posting ஒரு ஆடியோவா போடுறீங்க, வீடியோவா போடுறீங்க, இல்லை டெக்ஸ்டா போடுறீங்க, எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே இப்போ ரீல் பார்க்கறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல அது நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் அதை பார்க்கணும் வேண்டாம்னு முடிவு பண்ணி ஸ்வைப் அப் பண்ணிடும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் த ரிட்டென்ஷன், ஸ்டே இன் டைம். அந்த 2 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் த என்கேஜ்மெண்ட். அது முடிஞ்ச அப்புறம் அவங்க லைக் பண்றாங்களா, ஷேர் பண்றாங்களா, அந்த ரீலை சேவ் பண்றாங்களா, இல்ல வேற யாருக்கிட்டயா கமெண்ட் பண்றாங்களா. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹூக் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹூக் எப்படி எழுதணுன்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுக்க போறேன். ஸ்டே டில்லியன்ட். ஓகே, 30 டைப் ஆஃப் ஹூக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி தர போறேன். அண்ட் அதுல இருக்க ஹூக்கை நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் கிரியேட் அமேசிங் ஹூக். அந்த ஹூக்கை வச்சு தான் அந்த வீடியோ பார்க்கணுமா வேண்டாமானே முடிவு பண்ணுவாங்க. ஐ வாண்ட் டு கிவ் யூ 30 அமேசிங் ஹூக் விச் இஸ் ஒர்க்கிங் லைக் வைரல் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு. தென் ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ண போறதுன்றதை நான் உங்களுக்கு கோர் மாடல்ல சொல்லி தர போறேன். ஓகே, அந்த கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணது கோர் மாடல்ல சொல்லி தர போறேன். அண்ட் த என்கேஜ்மெண்ட், எப்படி லைக் கமெண்ட் ஷேர் வாங்குறது அப்படின்னு. இந்த 3 விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க ரீல் வந்து புஷ் ஆயிரும். 3 விஷயம், நிறைய வேண்டியதெல்லாம் கிடையாது. ஓகே, 3 விஷயம் தான். லைக் சி, யார் சக்சீட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல? நானும் கிரியேட் பண்றேன், இந்த நிறைய பேர் கிரியேட் பண்றாங்க. யார் சக்சஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா இந்த 5 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரி, நீஷ்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் மேட்டர். உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பிசிக்ஸ்ல பெரிய ஆளுன்னா பிசிக்ஸை பத்தி வீடியோ போடுங்க. இன்ஜினியரிங்ல பெரிய ஆளா, இன்ஜினியரிங் பத்தி வீடியோ போடுங்க. If you are very good in digital marketing, post digital marketing. If you are very good in SEO, post SEO contents, not any others. SEO எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து VR மால் போனேன், ஃபீனிக்ஸ் மால் போனேன், இந்த படத்துக்கு போனேன். That doesn't going to work for you. சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் போருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் எஜுடைனர்ஸ். சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இவரை போடலாம், சைக்காலஜி தமிழ். நீங்க பாத்தீங்கன்னா லாங் ஃபார்மேட் வீடியோ. இஸ் அ வெரி குட் அமேசிங் கான்டென்ட் கிரியேட்டர் ஃபார் அ லாங் டைம் இன் தமிழ். இவர் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கவே வாய்ப்பு இல்லை.
சைக்காலஜிக்கல் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. யூடியூபர், சூப்பரான யூடியூபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கான்டென்ட்லாம். தென் எஜுடைனர்ஸ், அந்த கான்டென்ட்டை யூ ஹேவ் த சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் அதை வந்து என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் எஜுடைனர்ஸ். இப்போ இந்த டாக்டர் பாலோட வீடியோ பார்க்காதவங்க இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை, ரைட்? ஹவு மெனி ஆஃப் யூ நோ, ஹவு மெனி ஆஃப் யூ வாட்ச் ஆல்ரெடி பால்ஸ் வீடியோ? டைப் எஸ் இந்த சாட் பாக்ஸ். பால்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன் சார், டாக்டர் பால் வீடியோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா டைப் எஸ். யா, சி, நிறைய பேருக்கு ரூம்ல இருக்கிற 30 to 40% people they must know him. Okay, he is very familiar, creating edutainer contents actually. Okay. See, and அந்த மாதிரி கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. தென் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போட்டே இருப்பாங்க. நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்லாம். யூ கேன் சி திஸ் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அப்படிதான், நான் ஜப்பான் வந்த மக்களே, ஜப்பான்ல இப்படிலாம் இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு போட்டே இருப்பார். இன்னொரு பையன் வந்து துபாயில இருந்து வீடியோ போட்டுட்டே இருப்பார். தே ஆர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் கிரியேட்டர்ஸ். ஓகே, லைஃப் ஸ்டைலை பத்தி போடுறது. தென் ஹைப்பர் லோக்கல் வாய்ஸஸ், லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் கான்டென்ட் பேசக்கூடிய, வணக்கம் டி மாப்பிள்ளை தேனியில இருந்து, லோக்கல் கான்டென்ட். ஓகே, அவருக்கு கான்டென்ட் கிரியேஷன் பத்தி தெரியல, பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, தேனியில இருந்து. ஸோ இந்த மாதிரி லோக்கல், ஹைப்பர் லோக்கல் வாய்ஸஸ், லோக்கல்ல இருக்கிற பாலிடிக்ஸை பத்தி பேசுறது, லோக்கல்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறது. ஓகே, இந்த மாதிரி ஆட்கள் இல்லை, லோக்கல்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி பேசுறது அண்ட் டூரிஸ்ட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறது. யூ ஹேவ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர். தென் ஏஐ அசிஸ்டட் கிரியேட்டர்ஸ், ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஃபுல் கான்டென்ட்டும் ஏஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா யூ கேன் மேக் மோர் மணி, ரைட்? ஸோ இது மட்டும் தானே சார் அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை. ஓகே, அண்ட் நவ் ஹவு மெனி ஆஃப் யூ ரியலி want to see the surprise? Okay, surprise பார்க்கறதுக்கு முன்னாடி I want to share you this. See, if you become content creator and if you have a influencer, content creator ஆனா மட்டும் போதுமா? அதான் நான் சொல்றேன் இல்லையா, எல்லாரும் கான்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் யூ நீட் அ இன்ஃப்ளூயன்ஸ் டு மேக் மணி. ஓகே, நீங்க கான்டென்ட் கிரியேட்டராகவும் இருந்து இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், மணி மேக் பண்ண முடியும். See, now you can see like மதன் கௌரி, he is an influencer. அவர் எதுவும் சொன்னார் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி அவர் ஒரு விஷயம் போஸ்ட் எடுத்து போட்டாருன்னா சொசைட்டில ஒரு சின்ன மாற்றம் வரும். ஹி இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர், நாட் ஜஸ்ட் அன் கிரியேட்டர். காமெடியா கண்டென்ட் கிரியேட் பண்றவர் கிடையாது. ஹி இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். ஹி சே சம்திங் தட் வில் சேஞ்ச் சம், தட் வில் கிவ் சம் சேஞ்சஸ் டு த சொசைட்டி, ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் ஹாவ் அ இன்ஃப்ளூயன்ஸ், நாட் ஜஸ்ட் அ கான்டென்ட் கிரியேட்டர். அது எப்படி மாறுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகே, லைக் சி ஹவு தே மேக் மணி, என்னென்னலாம் சொல்லி பணம் மேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டுன்னா பணம் தான் முக்கியம் இல்லையா? கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு பணம் எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ என்னென்ன வழிகள் இருக்கு? இஃப் யூ வாண்ட் டு நோ திஸ், டைப் எம் இன் த சாட் பாக்ஸ், மணி. டைப் எம் இன் த சாட் பாக்ஸ், மணி 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 மணி. எஸ், ஸோ ஐ வாண்ட் டு ரிவீல் திஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிராண்ட் கொலாபரேஷன். பிராண்டோட கொலாபரேட் பண்ணி பண்ண முடியும். இஃப் யூ பிகம் அ பிராண்ட், யூ கேன் கொலாபரேட் வித் பிராண்ட், தட்ஸ் இட். ஒரு பிராண்டோட பெரிய செலிபிரிட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பெரிய பிராண்டோட டைப் வச்சு கொலாபரேட் பண்றாது. ஆப்வியஸ்லி இஃப் யூ started to create content as per what we are learning now, you also can become a very big celebrity very soon. Okay, see, இப்போ ஹெச்பி வந்து ஒரு ஆக்ட்ரஸோட தே ஹேவ் டை அப் அண்ட் தே ஆர் மேக்கிங் மணி. இங்க பிராண்ட் கொலாபரேஷன் என்ன நடக்குன்னா, டைரக்டா பிராண்ட் வந்து தே வில் ப்ரே சம் அமௌண்ட் டு த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். பட் சின்ன கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தே கேன் கொலாபரேட் வித் இந்த நைகா மாதிரி கொஞ்சம் குட்டி பிராண்ட், எமர்ஜிங் பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி யூ கேன் மேக் மோர் மணி ஃப்ரம் த பிராண்ட் உங்களுக்கு சம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இல்லை சேலரி வைஸாகவும் பேசுவாங்க, மந்த்லி வைஸாகவும் பேசுவாங்க, வீடியோ வைஸாகவும் பேசுவாங்க. ஓகே, ஸோ that is not about based on the sales, it is about just posting the content. It is called brand collaboration. Then வேற என்ன வழி இருக்குன்னா, affiliate marketing. You can get commissions from the brands based on the products. என்ன ப்ராடக்ட் நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த பிராண்ட் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு சேல் நடந்தா இவ்வளவு, 2 சேல் நடந்தா இவ்வளவு, 3 சேல் நடந்தா இவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. நிறைய பேர் இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிபிகேஷன் சொல்றவங்க, ஒரு கப்புள் டிராவலர்ஸ். இவங்க கீழே போட்டிருக்காங்க பாருங்க, டிராவல் கைடு வேணுமா இங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போட்டோ ஃபில்டர்ஸ் வாங்கணுமா இங்க போங்க, கேமரா கியர்ஸ் வேணுமா இங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு காசு வரும்.
just a link can produce more money. Just posting a link, யூ கேன் கிரியேட் மோர் மணி. இப்போ நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட் நான் வந்து இன்ஃபுளுசர் ஆகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், நல்ல கேமரா இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்ஷன். நான் இந்த மொபைல் வாங்க இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு லிங்கை கொடுத்தேன் அப்படின்னா, அமேசான்ல இருந்து லிங்கை கொடுத்தா கூட இஃப் சம் ஒன் கிளிக் அண்ட் பை, இஃப் சம் ஒன் கிளிக் அண்ட் பை, ஐ வில் கெட் த கமிஷன். ஓகே, ஆப்பிள் ஃபோனை விற்கலாம், மொபைல் ஃபோன், ஐ மீன் சாம்சங், எது வேணாலும் விற்கலாம். தென் நல்ல மைக் வேணுமா, இந்த மைக்கை வாங்குங்க, நான் ஒரு லிங்கை கொடுக்குறேன், அமேசான்ல இருந்து லிங்கை கொடுக்குறேன்னா யூ கேன் மேக், தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் யார் அதிகமாக பண்றாங்கன்னா, யூ கேன் சி சாதிக் அசீஸ். நிறைய பேர் வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர். சாதிக் அசீஸ் வந்து அவர் ஒரு லிங்க் போட்டிருப்பார், லிங்க் ட்ரீ லிங்க் போட்டிருக்காரு. இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஏசி மேக்னெட்டிக் கர்டைன், இப்போ இதை கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு காசு. நேரம் அமேசான் போகணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு காசு. எத்தனை பேர் வாங்குறாங்களோ அவ்வளோ காசு. இவருக்கு வந்து ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க. 3 மில்லியன் டேக் 300 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கமிஷன் ஒரு 10%. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா இருக்கு, 10% 1000 ரூபா கமிஷன் வருதுன்னா 300 பேர் வாங்கினா எவ்வளோ கமிஷன் வரும்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். யூ கேன் மேக் மோர் மணி இஃப் யூ கேன் பிகம் அ கான்டென்ட் கிரியேட்டர், ரைட்? தென் வேற என்ன, யூடியூப்ல மானிட்டைஸ் பண்ண முடியும். வீடியோ போட்டால் மானிட்டைஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அண்ட் 4000 மணி நேரம் வீடியோ பார்த்துருக்கணும். இல்லை அப்படின்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து பார்த்துருக்கணும். திஸ் இஸ் மேண்டேட்ரி டு மானிட்டைஸ் யுவர் கான்டென்ட் ஆன் யூடியூப், ரைட்டா? யா, ஃபென்டாஸ்டிக். தென் யூ கேன் மேக் மணி த்ரூ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூசிங் போனஸ் ப்ரோக்ராம். போனஸ் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஓகே, நீங்க போடுற கான்டென்ட் எல்லாம் கீழே யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 18 ரூபா, 29 ரூபா, 30 ரூபா, 59 ரூபா. யூ கேன் ஆஸ்க் த பீப்புள், தே வில் பே டு யூ. அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு இதுக்கும் யூடியூப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி யூ கேன் மேக் மணி த்ரூ ஃபேஸ்புக் போஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரீல்ஸ். ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க மணி மானிட்டைஸ் பண்ண முடியும். த ஒன்லி ரூல் இஸ் யூ ஷுட் ப்ரொவைட் த ஒரிஜினல் கான்டென்ட். தட்ஸ் இட், நத்திங் மோர் தென் தட். ஓகே, வேற என்ன பணம் மேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் செல் பெய்ட் கோர்சஸ். ஹவு மெனி ஆஃப் யூ நோ திஸ்? ஹவு மெனி ஆஃப் யூ நோ ஹர்? படத்துல இருக்கிறது யாரு? படம் பார்த்து கதை சொல். டைப் இன் தி chat பாக்ஸ். அக்கா. யா, திஸ் இஸ் அக்கா ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் எல்டர்லி பீப்புள் ஆல்சோ. ஷீ இஸ் அன் அக்கா, ரைட்? ஷீ இஸ் செல்லிங் அமேசிங் கோர்சஸ் யூசிங் சோஷியல் மீடியா. இவங்க நல்ல லட்ச லட்சமா பணம் மேக் பண்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். டெய்லரிங்க ஆன்லைன்ல படிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல சொல்லி தராங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ஃபேமஸான ஒரு பொண்ணுன்னா இந்த பொண்ணு தான். ஓகே, சூப்பரா மணி மேக் பண்றாங்க. ஓகே, தென் பெய்டு வெபினார்ஸ் பண்ணலாம். மெர்ச்சன்டைஸ் சேல் பண்றது, இந்த மாதிரி ப்ராடக்ட் ரீட்டைல் சேலிங். ஹவு மெனி ஆஃப் யூ நோ கிரிஷ்? ஐ லவ் கிரிஷ் அண்ட் ஹிஸ் கண்டென்ட். கிரிஷ் அண்ட் ஐஷோட கண்டென்ட் நான் வந்து ஒரு ரீல் பார்த்துட்டேன்னா திரும்ப உள்ள போய் வேற என்னதாவது ரீல் வந்திருக்கான்னு பார்ப்பேன். Okay, they are making wonderful reels, right? See, he is having a store, Krish Accessories. Okay, so இது மூலமா அவங்க பணம் மேக் பண்றாங்க through only social media. There is no TV advertisement, there is no social media advertisements. Just creating content, they are making money like anything. They have buy a new car as well. Okay, 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்காங்க. This is not a matter. See, 20 வருஷம் 30 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட 18 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க முடியல. பட் ஸ்டில் தே ஆர் கெட்டிங் தட் இன் 2 years, 2 to 3 years. They are making just content and buying their car. If you can do this, it is not only creating content, they are influencing the people to buy, okay, to get something. That is what the point here. And community build பண்றது இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் வந்து இந்த பூஸ்டன் ஃபினான்ஸ் பூஸ்டன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிள் இருக்கு. இவர் பாத்தீங்க அப்படின்னா பெய்டு கண்டென்ட் தான் கொடுக்காரு. நீங்க வந்து மாசம் 159 ரூபா பே பண்ணீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல்ல போய் பெய்டு கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். யூ கேன் மேக் மணி. யூடியூப் ஒரு அமௌண்ட் கொடுக்கும், as well as you can charge your viewers for watch your videos, because இதெல்லாம் வேல்யூபிள் வீடியோ. அந்த வீடியோ பார்த்தா லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த வீடியோ இருக்கு இல்லையா, தங்கம் 4000 கிராம் ஒருத்தர் சேர்த்திருக்காரு. இவர் வந்து 10 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. 10 ரூபாயில அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு 10 ரூபாய் சேலரியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு, 4000 கிராம் 4000 கிராம் தங்கம் 4 கிலோ
ஆப்வியஸ்லி 4 கிலோ தங்கம் சேர்த்திருக்காரு. ஐ வாஸ் கெட்டிங் வெரி இன்ஸ்பயர்டு. இந்த வீடியோ பார்த்தா எனக்கு வந்து ஃபினான்ஸ் பூஷனே தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோ பெய்டு வீடியோஸ் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு we need to pay. ஓகே. இதுவும் நீங்க பண்ண முடியும். If you can become a content creator. Now we landed the surprise. Okay. If you love surprise, type surprise in the chat box. ஹலோ, குட் ஈவினிங். ஆனந்த் ப்ரோவுடைய இந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசையும் என்னோட ஆசையும். ஸோ இப்படி இதை பற்றியான ஒரு வெபினாரும் வந்து நானே எடுக்கிறேன். கூடவே வந்து பார்த்தோன்னா ஆனந்த் ப்ரோவும் எடுக்கிறாரு. 2 பேரும் ஆனந்த் கூட எங்களோட டெக்னிக்கல் டீமும் இருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் உங்களால் வந்து அந்த வெபினாரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆல் தி பெஸ்ட். see you. bye bye. ஷேர் பண்ண போறேன் கூடிய சீக்கிரம். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் திஸ் as a screenshot. ரைட். ஸோ ஏஐ இன்டு கான்டென்ட் கிரியேட்டர் மாடல் என்ன சார் அது அப்படின்னா வந்து ஷேர் வித் யூ த கோர் மாடல் நவ். ஓகே. யூ கேன் யூஸ் லாங் ஃபார்மேட் வீடியோ இன்டு என்ன ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்மால் வீடியோஸ் இன் யூசிங் ஏஐ. ஆப்வியஸ்லி என்ன டூல் இருக்கு? 11 லேப்ஸ், ஹேஜன், சிந்தேஷியா, நோஷன் ஏஐ இல்லைன்னா ChatGPT யூஸ் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. இதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ChatGPT யூஸ் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணோம். ஆர்எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் நோஷன் ஏஐ. ஹேஜன் யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ண அந்த கான்டென்ட்டை போட்டோ வீடியோ கிரியேட் ஆயிரும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஆடியோ யூ கேன் கோ ஃபார் 11 லேப். நீங்களே உங்களோட ஆடியோவே போடுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் ஹேஜன் இட் செல்ஃப். see here அல்கரிதம் அப்படின்ற ஒன்று இருக்கு. அல்கரிதம் பேஸ் பண்ணி தான் எல்லா கான்டென்ட்டும் ஒர்க் ஆகும். பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அல்கரிதம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதை யாரும் வந்து கிராக் பண்ண முடியாது. ஓகே. அல்கரிதத்தை தாண்டி ஒரு விஷயம் வைரலாவே போகாது. எதெல்லாம் அல்கரிதத்துக்குள்ள வருதோ அதான் வைரலா போக முடியும். அப்படி எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னா the 3 things you should follow. The 3 things is fast, emotional, valuable. Fast, emotional, valuable. This should be in your video. Note this down. No more algorithm. Algorithmனா ஏதோ நான் வந்து கோடிங் படிக்கணுமா இல்ல வந்து Facebook ஓபன் பண்ணி டீப்பா தெரிஞ்சுக்கணுமா? You don't want to do that. Fast. ஓகே. as quick as possible. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா இப்போ வந்துட்டு சைனால ஒரு விஷயம் நடக்குன்னா சேம் டே வந்து வீடியோ போட்டுருவாரு யாரு? மதன் கௌரி. த ஃபாஸ்ட். ஓகே. ஃபாஸ்டஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அதை மேக் பண்ணி உள்ள போட்டுரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு ரீல் போட்டலாம் நினைச்சிட்டு இருப்போம். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா அதே கண்டென்ட்டை ஒருத்தர் ரீலா போட்டிருப்பாரு. எவ்வளவு பேர் அதை பார்த்துருக்கீங்க? நம்ம பண்ணணும்னு நினைச்சா ஒருத்தன் பண்ணிட்டானே. ஹவு மெனி ஆஃப் யூ ஃபேஸ் த சேம்? இது ரெசனேட் ஆகுதா உங்களுக்கு? இஃப் எஸ் டைப் எஸ் இன் த chat box. இந்த ரீல் தான் நான் போடணும்னு நினைச்சா அங்கே பண்ணேன். யா பீப்புள் சி அவேக். நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அங்க ஒருத்தர் பண்ணிடுவாரு. தான் வந்து இன்னும் அப்துல் கலாமா தான் சொல்றாரு. நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை ஏற்கனவே ஒருத்தன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், செய்ய ஆரம்பிச்சிருப்பான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சிருவான்னு சொல்றாரு. ஸோ தட் ஃபாஸ்ட் ஸ்பீட். ஓகே. இட்ஸ் நாட் ஃபாஸ்ட். யூ கேன் டேக் தட் ஆஸ் அ ஸ்பீட். தென் எமோஷனல் இருக்கணும் அதுல. தென் ஒன்லி பீப்புள் வில் பை. அண்ட் வேல்யூபிள் கண்டென்ட். இட் ஷுட் பி வேல்யூபிள் கண்டென்ட். அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ற மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்டா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ அந்த கான்டென்ட் எப்படிலாம் போடலாம்? உங்களோட ஸ்கில் எப்படி ஷேர் பண்ணலாம்? ரீலா ஷேர் பண்ணலாம். கிராசல் இமேஜஸ் போடுவீங்க. வரிசையா ஒரு 8 இமேஜ் வரும். அந்த மாதிரி போடலாம். ஆர்எல்ஸ் ஒன் லைனர்ஸ் லைக் ட்வீட்ஸ் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன் லைனர்ஸா போட்டீங்கன்னா தட் வில் ரீச் அ லாட். தென் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதெல்லாம் தான் வந்து டாப் வின்னிங் கான்டென்ட். வின்னிங் கான்டென்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே. வின்னிங் கான்டென்ட் ஃப்ரேம் ஒர்க் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. திஸ் இஸ் த வின்னிங் கான்டென்ட் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ரீல் போடுறீங்க, இமேஜ் போடுறீங்க, டெக்ஸ்ட் போடுறீங்க, எதா வேணா இருந்தாலும் இந்த 3 தான் இருக்கணும். ஹூக், வேல்யூ, CTA. நோபடி டாக்ஸ் அபவுட் திஸ். இந்த ஹூக் என்னலான்றதை நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா கொடுத்துருந்தேன். ஸ்டே டில் எண்ட். ஓகே. தென் வேல்யூ. உங்களோட எக்ஸ்பர்டைஸை ஷேர் பண்றது, உங்களோட ஸ்கில் இல்லைன்னா உங்களுக்கு தோன்ற ஒரு கான்டென்ட்டை நீங்க ஷேர் பண்றது த வேல்யூ. தென் CTA. அதை பார்த்து முடிச்சோன்னே என்ன செய்யணும்? இதை சேவ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் இட். தட் இஸ் கால்ட் CTA, கால் டு ஆக்ஷன். ஓகே. தட்ஸ் இட். ஸோ வின்னிங் கான்டென்ட் ஃப்ரேம் ஒர்க்னா இதான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி போடலாம். எப்போ ரீல் போனாலும் முதல்ல ஹூக்கு, அப்புறம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்க, CTA. இந்த 3 ஆர்டர் படி போயிருங்க. தட்ஸ் இட். ஹூக் நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பேன் என்னோட சேல்ஸ் ட்ரைனிங்ல எல்லாம். என்னன்னா ஹூக்கு என்ன? ஹூக்கு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இது ஹூக். அதை பார்த்தோன்னே நின்றுவான். டூத் பேஸ்ட்ல உப்பா? அப்புறம் வேல்யூ ப்ரொவைட் பண்றது. டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லை அப்படின்னா உங்க கேள்விகளில்
ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ உப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வேல்யூ சொல்லுவாங்க. தென் கால் டு ஆக்ஷன். எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு, எங்க கோல்கேட்டை வாங்குங்க. தட்ஸ் இட். யூ கேன் see the format in every single advertisements. If you feel this is highly valuable, type V in the chat box. If you build an authority and sales, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெறும் கான்டென்ட் கிரியேட் பண்ணா பத்தாது, நமக்கு அத்தாரிட்டி இருக்கணும், நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த கான்டென்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கான்டென்ட்டா மாற்ற முடியும். அப்பதான் நீங்க சேலும் எடுக்க முடியும். அத்தாரிட்டி இல்லாம நான் அந்த பொருளை விற்கிறேன் வாங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, யூ ஷுட் ஹாவ் அத்தாரிட்டி. ரைட். என்ன அத்தாரிட்டி இதுல வேணும் அப்படின்னா, அந்த அத்தாரிட்டியை பில்டு பண்றதுக்கு இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். CORE, கோர். CORE டு பில்ட் யுவர் அத்தாரிட்டி அண்ட் சேல்ஸ். சேல்ஸ் நடக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்ன சார் இந்த கோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிரெடிபிலிட்டி. ஓகே, கிரெடிபிலிட்டியை பில்டு பண்ணணும். கிரெடிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ். வாட் வேர்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஓகே, என்ன வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கிரெடிபிலிட்டி எதை இன்க்ரீஸ் பண்ணும், ஐ மீன் எதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்க கஸ்டமர் இல்லைன்னா உங்க டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட ப்ராடக்டையோ இல்லை உங்க சர்வீஸை பயன்படுத்திட்டு சொல்லக்கூடிய டெஸ்டிமோனியல். ஓகே, இல்லைன்னா உங்களோட சக்சஸ் ஸ்டோரி. தட் வில் பிரிங் மோர் கிரெடிபிலிட்டி. தென் த ஒப்பீனியன். உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஒப்பீனியன், உங்க இண்டஸ்ட்ரியை பத்தின ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்றது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அதை பத்தி ஷேர் பண்றது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட லைக் உங்களோட அத்தாரிட்டியை பில்டு பண்ணும். ஒருத்தர் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசினா அவர் அத்தாரிட்டி இல்லையா, இண்டஸ்ட்ரியை பத்தி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுன்னா அவர் அத்தாரிட்டியா மாறுவார், பவர்ஃபுல்லா மாறுவார். ரைட். தென் ரிலேட்டபிள். யூ ஷுட் போஸ்ட் ரிலேட்டபிள் கண்டென்ட் விச் ஷுட் ரிலேட் யுவர் பிஸ்னஸ், யூ ஆஸ் வெல் அஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். 3 பேரையும் ரிலேட் பண்ணணும். ஓகே, 3 பேரையும் ரிலேட் பண்ணணும். உங்களை, உங்க பிசினஸை, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், இந்த 3ஐயும் ரிலேட் பண்ண மாதிரி கண்டென்ட் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் கண்டென்ட் ஷுட் ரிலேட் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் கஸ்டமர் ஆஸ் வெல். உங்க கஸ்டமர் கோ த்ரூ பண்ண ஏதாவது ஒரு பெயினை பத்தி நீங்க பேசலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்ல அதான் சொன்னேன், நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருப்பீங்க, ஆனா அதுல வந்து ரீச்சோ லைக்கா வந்திருக்காது, ஃபேஸை பார்த்து போட முடியாது. தட் இஸ் ரிலேட்டபிள். உங்களால அதை ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ரைட். ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க பேசும்போது அவங்களுக்கு அது புரியணும், ஆமா இதுதான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ தட் ரிலேட்டபிள் கான்டென்ட் தட் ஷுட் கனெக்ட் யுவர் பிசினஸ், யூ அண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் எஜுகேஷனல் கான்டென்ட். யூ கேன் எஜுகேட் த திங் வாட் யூ ஆர் செல்லிங். லைக் உங்களோட ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தணும், எப்படி வாங்கணும், உங்களோட சர்வீஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அண்ட் உங்களை எப்படி ரீச் பண்ணணும். வாட் எவர் இட் கேன் பி, யூ கேன் எஜுகேட் அபவுட் த இண்டஸ்ட்ரி, எஜுகேட் அபவுட் த ப்ராடக்ட், எஜுகேட் அபவுட் யுவர் பெனிஃபிட், எஜுகேட் அபவுட் யுவர் ஃபீச்சர் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். Okay, you can do all these things to build your authority and sales. இந்த 4ஐயும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு ரீல்ல ஒவ்வொன்றுல கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒன்ல ஒப்பீனியன் சொல்லுங்க, ஒன்ல ரிலேட்டபிள் சொல்லுங்க, ஒன்ல எஜுகேஷன் சொல்லுங்க, யூசிங் த ஃப்ரேம்வொர்க். ஓகே, யூசிங் த ஃப்ரேம்வொர்க். யூசிங் த ஃப்ரேம்வொர்க் யூ கிரியேட் த credibility, opinion, relatable and education. So if you feel the core can give you more authority, type core in the chat box. CORE. ரேண்டமா இனிமேல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. நானும் போறேன் 10ஓட 11 கான்டென்ட் கிரியேட் பண்றேன். No, it is not going to work anymore. Okay, just go and provide valuable content, relatable content to your target audience. That is very important. And அதை நான் ஒவ்வொரு டைமும் பண்ண முடியாது அப்படின்னா you are going to create a machine, content machine. ஓகே, எப்படி பண்ணணும் நான் எல்லா டூலுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன். யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தட் அண்ட் கிரியேட் யுவர் கான்டென்ட் மிஷின். How to create content machine? You have already created 30 days of content using ChatGPT or Notion AI or else Claude AI, right? ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க 30 டேஸ்க்கு. ஓகே, பண்ணிடுங்க. அதை யூஸ் பண்ணி you can build a thing like this is a system where you can make more money continuously. repurpose you can use repurpose.io ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, repurpose.io ன்னு இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க லாங் ஃபார்மேட்டை ஷார்ட் ஆக்கிக்கலாம். repurpose.io, note it down as well. Okay, repurpose.io you can use same content again and again as a என்ன சொல்றது, இப்போ வீடியோ யூடியூபுக்கு பெரிய வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you can make that as a small short or reels, then post and track. That's it. Okay, this is the way you can do. And automation பண்ணணும் அப்படின்னா you can use the tool Metricool. Okay, where you can Metricool அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஆப் இருக்கு. இதுல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாவே கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல போயிட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எதெல்லாம் இருக்கோ அதை ஆட் பண்ணி வச்சுட்டு
ஒரு சூப்பர் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணி விட்ரும். தட்ஸ் இட். யூ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் எவ்ரி சிங்கிள் டைம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஆல். ஓகே, மெட்ரிக் டூல் இஸ் அ டூல். இது வந்து ஓபஸ் கிளிப் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரீபர்பஸ் ஓபஸ் கிளிப், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிளானிங்க்கு நோஷன், ரைட்டிங்க்கு சாட்ஜிபிடி, டிசைனிங்க்கு கேன்வா, ரீபர்பஸ் யூ கேன் யூஸ் ஓபஸ் பிளஸ். அண்ட் ஃபார் ஷெட்யூலிங் யுவர் கான்டென்ட், ஒரே கான்டென்ட் எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ண போறீங்கன்னா யூ கேன் ஷெட்யூல் யுவர் கான்டென்ட் யூசிங் மெட்ரிக். தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. ஓகே, ஹோப் இந்த விஷயங்கள்லாம் கான்டென்ட் கிரியேட்டர் சீக்ரெட்ல நிறைய சீக்ரெட், இது வரைக்கும் கேட்காத நிறைய சீக்ரெட் நீங்க கத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ, இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி லேர்னிங், ரைட்? லேர்ன் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி இல்லை. அண்ட் இவ்வளவு நேரம் கொடுத்த கான்டென்ட் எல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க கூட கான்டென்ட் கிரியேட்டரா மாத்தினும் சார் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா, சார் இவ்வளவு நேரம் எனக்கு ஐடியாவே இல்லை, வேகா இருந்துச்சு, கான்டென்ட் கிரியேட்னா என்னமோ நினைச்சேன், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கான்டென்ட் கிரியேட்டர் இஸ். இதெல்லாம் சார் எப்பயும் போல உங்க கிளாஸ் அவ்வளோ அபிசமா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப வேற லெவல். எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒருத்தவங்களை அவங்க அவங்க அனிதா மேம் சொன்ன மாதிரி உங்க வாய்ஸ் ஏதோ ஒண்ணு மேஜிக் இருக்கு சார். ஆனந்த் சங்கரா பேசுறேன். சொல்லுங்க விஷயம். ஆக்சுவலா நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வெரி வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். ஆல்மோஸ்ட் எனக்கு 12:45 மிட் நைட். நான் எந்த ஒரு செஷனும் இவ்வளவு லேட்டா உட்காந்து நான் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. இந்த செஷன் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறேன், நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே வந்து சேல்ஸ் பிச்சா தான் இருக்கும். ஓகேங்களா, உங்க செஷன் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது. அட் த சேம் டைம் நான் அந்த பர்சனல் பிராண்டிங், கான்டென்ட் கிரியேஷன் பத்தி கொஞ்ச நாள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு அது கரெக்டான டைம்ல கிடைச்சதுன்னு நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டே நிறைய பணம் சம்பாதிங்க. ஓகே, நீங்க ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன்.